ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கவர் 100ஓட ஃப்ரண்ட் பேக் டயரோட பிரேக் பேடும் பேக் டயரோட பிரேக் பேடும் எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்கோட ஒயரோட செக் நட்டை கழட்டிட்டு அதோட ஆக்சுவேட்டர் ஹோல்டர் இருக்கும், அதையும் நீங்கள் கழட்டிக்கிங்க. ஜஸ்ட்டு கழட்டிட்டு நான் அந்த ஒயர்லேயே வந்து அதை மாட்டிடுறேன், அப்போ தான் நம்மளுக்கு தொலையாது. நெக்ஸ்ட்டு ஷாஃப்ட்டை வந்து கழட்டணும், அதனால் ஷாஃப்ட் போல்ட்டை லூஸ் விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு சைடு வந்து ஸ்பேனர் போட்டு இன்னொரு சைடு வந்து ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்தோன்னே அந்த நட்டு வந்து கழட்டுரும். நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற ஷார்ட்டை உருவி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு டயர் மட்டும் கழட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய பேக் பேடை ஜஸ்ட்டு மேலே இழுத்திங்கன்னா நம்மளுக்கு கழண்டு வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஏர் யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம புது பிரேக் பேடை வந்து டேமேஜ் பண்ணலாம், அதாவது சீக்கிரம் தேய்மானம் கொண்டு வரலாம். அதனால் டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக வந்து நல்லா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நான் இந்த ரெண்டு சைடுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ட்ரம்மையும் க்ளீன் பண்ணிக்கிறேன், பின்னாடி இருக்கிற டிஸ்க் மோட்டரை அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த பேடு, பஜாஜோட ஒரிஜினல் பிராண்ட் இருக்கிற பேடத்தை வந்து எடுத்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் கொடுக்க மாட்டாங்க, அதனால உள்ளுக்கிற பழைய ஸ்ப்ரிங்கவே நான் வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ப்ரிங்கை நான் இந்த பிரேக் பேடுக்கு வந்து மாட்டிக்கிறேன். ஜஸ்ட்டு இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதே போல் இன்னொன்றுலேயும் ஹோல்ஸ் இருக்கும். ரெண்டையும் மாட்டிட்டு இதுலேயும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஹோல்ஸில் ரெண்டும் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் ஆன மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து கிடச்சிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஹோல்டரில் வச்சு அமுத்துனிங்கன்னா டப்புன்னு வந்து லாக் ஆகிக்கும். நல்லா வந்து சீட்டிங் ஆகிக்குதான்னு பாருங்கள். ஈவனாக வந்து சீட்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரேட் கொடுக்குறப்போ ஈஸியாக அது வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பேடு மாற்றியாச்சு. இப்போ வந்து ஷாஃப்ட் போல்ட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த போல்ட்டை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளே போய்க்கும். நெக்ஸ்ட்டு அதோட வாட்சர் போட்டு அதோட செக் போல்ட்டி வந்து நம்ம போட்டு டைட் வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போட்டு நல்லாவே வந்து டைட் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபுல்லாகவே டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிரேக்கோட அந்த ஒயரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்டருமா இருக்குங்களா, அதை போட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒயர் அதுக்குள்ள விட்டு செக் நட் போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்கோட டைட்னஸை பொறுத்து நீங்கள் அதையே ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து டயர் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து பேக் வந்து அதே போல் வச்சுக்கலாம். இதே போல் தான் வந்து பேக் டயருக்கு நம்ம மாற்ற போகிறோம். இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கோட அந்த ஒயரோட செக் போல்ட்டை வந்து கழட்டி வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் அலைன்மெண்ட்டு அந்த ஸ்க்ரூவையும் கழட்டி விட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க லாக் மாதிரி, அந்த லாக் ரிலீஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஷாஃப்ட் போல்ட் வந்து லூஸ் விட்டு ஷாஃப்ட் போல்ட் வந்து வெளியே எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டயரை ஒரு ஆட் ஆட்டினீங்கன்னா நம்மளுக்கு டயர் மட்டும் தனியாக கழட்டு வந்துடும். இப்போது நான் வந்து சென்டர் போல்ட்டு கழட்டிட்டேன். இப்போ பிரேக் ட்ரம்லேருந்து பிரேக் மட்டும் வெளியே வந்துருச்சு. இப்போது நம்ம பழைய பிரேக்கை கழட்டி எடுத்துக்கிறோம். இதே போல் அந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி வச்சுட்டு புது பிரேக்குக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஃபுல்லாக இருக்கும், அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஏர் ப்ளோ பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்லேயும் வெளியே இருக்கிற ஷூலையும் வந்து நான் இந்த இடத்துல நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு புது பிரேக் ஷூவை வந்து மாட்டிட்டு அந்த பழைய ஸ்ப்ரிங்கை வந்து இந்த புது பிரேக் ஷூவில் வந்து மாட்டிங்க. ஏன்னா பஜாஜோட ஒரிஜினலில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் கொடுக்கறதில்ல. சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து நல்லா உட்காந்துருச்சான்னு சொல்லி பார்த்துக்குங்க. உட்காந்தாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம கழட்டின மாதிரியே வந்து போட்டு ஷாஃப்ட் வந்து போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.